நாகை மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், ஞாயிற்றுக்கிழமையான இன்று மீன்களை வாங்க அதிக அளவில் கூட்டம் கூடியிருக்கிறது. மீன்களின் விலை என்ன? கூடுதல் விவரம். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் இந்த மோன்தா புயல் காரணமாக கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக கடலுக்கு மீன் பிடிக்க செல்லாம இருந்தனர். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லலாம் என மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்ட நிலையில் மீன் பிடிக்க சென்ற பெரும்பாலான விசைப்படகு மீனவர்கள், ஃபைபர் படகு மீனவர்கள் இன்று அதிகாலை கரை திரும்பியிருக்கிறார்கள். குறிப்பாக நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு பிறகு மக்களுடைய கூட்டமும், மீன் பிரியர்களுடைய கூட்டமும், சிறு குறு மீன் வியாபாரிகளுடைய கூட்டமும் அதிக அளவில் காணப்படுகிறது. மேலும் அந்த மீன்பிடி துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5000த்திற்கும் மேற்பட்ட மீன் பிரியர்கள் காலையிலிருந்தே குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக வஞ்சர மீன் கிட்டத்தட்ட 750 ரூபாய் வரைக்கும், வாவல் மீன் 1200 ரூபாய்க்கும், அதே போல நண்டு 600 ரூபாய்க்கும், இறாலானது 650 ரூபாய்க்கும் விற்பனையானது செய்யப்படுகிறது. குறிப்பாக புயலுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக மீன் பிரியர்கள் மீன் வாங்க முடியாமல் அந்த மீன் தட்டுப்பாடு, அதே போல சிறு குறு மீன் வியாபாரிகளும் மீன் விற்க செல்லாமல் இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் 10 நாட்களுக்கு பிறகு மிகுந்த ஆர்வத்தோடு மீன் பிரியர்கள் மீன்களை வாங்குவதற்காக முண்டியெடுத்துக் கொண்டு மிகுந்த ஆர்வத்தோடு துறைமுகத்தில் காத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வஞ்சரம் மீனுடைய விலை கணிசமாக குறைந்தாலும் வாவல் உள்ளிட்ட மீன்களுடைய விலை தொடர்ந்து அந்த தட்டுப்பாடு இருப்பதால் அதிகரித்து இருப்பதாகவும், நண்டு, இறால் உள்ளிட்டவர்களுடைய விலையானது குறைந்திருப்பதாகவும் மீன் பிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.